மார்னிங் மேம். இன்னைக்கான ஷெட்யூல்ஸ் மேம். ரொம்ப பசிக்குது, ஸ்விக்கியில் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே மேம். அப்போ பேஷண்ட்ஸை உள்ளே வர சொல்லவா? அவங்கள உள்ளே வர சொல்லிவிட்டு நீ போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வா. ஓகே மேம். நீங்கள் உள்ளே போகலாம். ஓகேம்மா. அம்மா ஐயோ. பேர் சொல்லுங்கள். மகிழம்பூ டாக்டர். வயசு? 80 ஆச்சு டாக்டர். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப நாளாக முதுகு வலி, சுத்தமாக முடியலன்னு சொல்கிறாங்க டாக்டர். முடியல டாக்டர். வயசான காலத்தில் இது ரொம்ப காமன் தாங்க. ரெஸ்ட் எடுங்க, சரியாக போயிடும், அவ்வளோதான். 2 மாதமாக வலிக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். அப்படியா? அப்போ பெயின் கில்லர் எழுதி தரேன், 3 நாள் போடுங்க, சரியாயிடும். பெயின் கில்லரும் எடுத்தோம் டாக்டர், ஆனால் வலி இன்னும் குறையிற மாதிரியே இல்லை. நீங்களா பெயின் கில்லர் எடுத்துப்பீங்களா? நீங்கள் டாக்டரா நான் டாக்டரா? சரி, ஒரு எக்ஸ்ரே எழுதி தரேன், அது போய் எடுத்துகிட்டு வாங்க, போங்க. பேலட் செக் பண்ணுமா? மேலே பாருங்கள். ஆமாம் டாக்டர், ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க. அனிமிக்காக இருக்காங்களா? நம்ம ஹாஸ்பிட்டலில் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இருக்குது, அது எடுத்துக்கோங்க, காசு கம்மியாக தான் இருக்கும். எதுக்கு டாக்டர்? நல்லதாம்மா, எடுத்து வைங்க, காசு கம்மியாக தானே இருக்குது, எடுங்க. டாக்டர் ஒன்றும் இல்லைல்ல டாக்டர், ஒன்றும் ஆகாதில்ல டாக்டர். எக்ஸ்ரே எடுத்துகிட்ட பிறகு தாம்மா எனக்கே தெரியும். நீங்கள் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க, ஈவினிங்காக பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சா டாக்டர்? நசீரா, ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு மல்டிபிள் மைலோமாமா. 1 மினிட். ஹலோ. ஆல்பர்ட் சொல்லுங்கள். ஹோட்டல் சீட் ரிசர்வ் பண்ண சொல்லியிருந்தேனே, பண்ணிங்களா? பார்த்துக்கலாம். டின்னரில் பார்க்கலாம். பாய். என்ன சொல்கிறேன்? ஏதோ மல்டிபிள் டிஸார்டர்னு சொன்னீங்க டாக்டர். கேன்சர் வந்திருக்குமா உங்களுக்கு? டாக்டர் ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி டாக்டர் அப்படி சொல்கிறீங்க? ரிப்போர்ட்டில் அப்படி தாம்மா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நீ கேன்சர்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு வெறும் முதுகு வலி தான். நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. கஷ்டம்தான், ஆனால் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அஃபோர்ட் பண்ண முடியுமா? சரி டாக்டர். சரி, அப்போ உங்களை ஒரு ஆன்காலஜிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணுறேன், அவங்கள போய் பாருங்கள். வாமா, பார்த்துக்கலாம், என்னன்னு பார்த்துக்கலாம். கேன்சர் நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கேன்சர்லாம் இல்லை. சரி வாங்க போகலாம். நல்லா தான் இருக்கேன். மேம், ரிப்போர்ட்ஸ் கொடுங்க மேம், நான் கூப்பிட்டு போகிறேன். ஓகே. ஒன்றும் இல்லை பாட்டி, கவலைப்படாதீங்க. மேம், ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்லேருந்து பேஷண்ட்ஸை வர அனுப்பிச்சிருக்காங்க, உள்ளே வர சொல்லுவா. என்னாச்சியா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கேன்சர்லாம் எதுவும் இல்லை. சரி, முதல்ல தண்ணி குடிங்க. இல்லை பரவாயில்ல. யாஷ்னா, ரிப்போர்ட்ஸ் கொடுடா. நீ பிபி பாரு. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணுது உங்களுக்கு? 2 மாதமாக முதுகு வலி டாக்டர், முடியல, வலி ஜாஸ்தியாக இருக்குது. உட்காந்தாலும் நடந்தாலும் முழு முதுகெலும்பு வலிக்குதுங்களா? நடந்தால் வலிக்குது, உட்காந்தாலும் வலிக்குது, படுத்தா? படுத்தாலும் வலி இருக்குது டாக்டர்.
ஓகே. குனிஞ்சா நல்லா இருக்கா நிமிர்ந்தா நல்லா இருக்கா? குனிஞ்சா நல்லா இருக்கு, நிமிர்ந்தா வலிக்குது. எக்ஸ்ரே கொடுடா. கேன்சர்னு சொல்கிறாங்க டாக்டர். ஆல்ரெடி ஆர்த்தோ டிபார்ட்மெண்ட்டில் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்தோம். பதட்டமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை. எதை வச்சு கேன்சர்னு சொல்கிறாங்க டாக்டர்? யூரினில் வந்து பென்ஸ்டோன்ஸ் ப்ரோட்டீன்னு ஒன்று இருந்துச்சுன்னா மல்டிபிள் மைலோமா கேன்சர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா லீஷன்ஸ் தெரியுதுங்களா, எலும்பு தேய்மான மாதிரி இருக்கும். அது ஆஸ்டியோலைட்டிக் லீஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அது கூட இருக்கிறதுனால கேன்சர் தான்னு கன்ஃபார்மாக சொல்லிடலாம். அம்மா ஹெல்த்தியாக தான் டாக்டர் இருந்தாங்க. ஃபேமிலியில் கூட யாருக்குமே கேன்சர் அப்படின்லாம் இல்லை. திடீர்னு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. மல்டிபிள் மைலோமா ஜெனட்டிக்காக தான் வரணும்னுலாம் ஒன்றும் கிடையாதுமா. இப்போது மல்டிபிள் மைலோமாக்கு ஏஜ் கூட ஒரு ஃபேக்டர் தான். கேன்சர்னா நான் செத்துருவேனா டாக்டர்? எனக்கு பயமாக இருக்குது டாக்டர். பயப்படாதீங்கம்மா. முன்ன மாதிரி கேன்சர்னால் குணப்படுத்த முடியாத நோயெல்லாம் கிடையாது. இப்போ நிறையா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ட்ரீட்மெண்ட்னா இந்த கீமோலாம் போடுவாங்க இல்லையா டாக்டர்? என் உடம்பு தாங்காது டாக்டர், நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு பயமாக இருக்கு, வேணாம். இல்லை, கீமோ மட்டும் கிடையாதுமா. நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெரப்பிஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் பொறுமையாக ஒன்று நான் சொல்கிறேன். இப்போது ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம உடம்புல இருந்து ஸ்டெம் செல்ஸுன்ற செல்ஸை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு வெயின் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப எஃபெக்டிவ் அண்ட் க்யூரேட்டிவ் தெரப்பி கூடவே நம்ம ட்ரிப்ளெட் ரெஜிமென்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் ஆஃப் 3 மெடிசன்ஸ் கொடுப்போம் மல்டிபிள் மைலோமாக்கு. அதாவது ஒரு இம்யூனோசப்ரெசன்ட், கீமோதெரப்பி ட்ரக்கு அண்ட் ஒரு ஸ்டீராய்டு கொடுப்போம். மா உட்காருமா, நான் சொல்கிறதெல்லாம் எழுதிக்கிறியா? தாலிடோமைட் 100, மெல்ஃபெலான், டெக்ஸாமெதசோன். ஸ்டீராய்டுனே பயப்படாதீங்க. ஸ்டீராய்ட்ஸ்க்கான சைட் எஃபெக்ட்ஸ்க்கும் சேர்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். பேண்டப்ரசோல் எழுதிக்கூடா. கேன்சர் ட்ரீட்மெண்ட்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா டாக்டர்? எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்குமே சைடு எஃபெக்ட் இருக்கும் தாம்மா. இப்போது நம்ம கொடுக்குற கீமோதெரப்பி கூட முடி கொட்டுறது, வீக் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். முடி கொட்டுறது வந்து தானாக ரேடியேஷன் மெடிசின்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டா நின்றுடும். இந்த வீக் ஆகிறதுக்கு நீங்கள் தாம்மா நல்ல சத்தான உணவை கொடுக்கணும். நீங்கள் தாம்மா சாப்பிட்ணும். சாப்பிட பிடிக்காது தான், ஆனால் சாப்பிட்ணும். நம்ம கொடுக்குற மற்ற மருந்துக்கு கூட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த வாந்தி வர்றது, கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இதுக்கும் சேர்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எழுதிக்கோடா. எம்எஸ்ஏட் ஒன்று எழுதிக்கோ, லாக்ஸேட்டிவ்ஸ் எழுதிக்கோ. இவ்வளோ மாத்திரை எழுதி கொடுத்துருக்கீங்களே டாக்டர், இதுக்கெல்லாம் அதிகமாக செலவாகும் போல, என்ன பண்ணுறது? செலவாகும் தாம்மா. இப்போது நான் தாலிடோமைடுன்ற ஒரு டேப்லெட் தான் எழுதியிருக்கேன். அது ஒரு மாத்திரை 30 ரூபா கிட்ட வரும். மற்ற டேப்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக போயிடும். இது வழக்கமாக கொடுக்குறதா எனக்கு கொஞ்சம் காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி இந்த ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான சைடில் வரும். ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் வச்சுருக்கீங்களா? இல்லை டாக்டர். அப்போ ஒன்று பண்ணுங்கள். இந்த கேன்சர் பெஸ்ட் பாலிசிஸ்னே நிறைய இருக்குது. அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற டேலேருந்து கடைசி எண்ட் வரைக்குமே கம்ப்ளீட்டாக டேப்லெட்ஸ், தெரப்பி எல்லாத்துமே டெஸ்ட்ஸ் எல்லாம் கூட சேர்த்து கிளைம் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டெஸ்கில் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, கேளுங்க தருவாங்க. அது வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சைன் பண்ணி தரேன். அப்போ எல்லாமே கிளைம் ஆயிரும். இப்போது ட்ரீட்மெண்ட் எந்த டவுட்டும் இல்லை, எதாக இருந்தால் கேளுங்க. அப்போ ட்ரீட்மெண்ட் எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டாக்டர்? இன்னிலேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கே கூட அட்மிஷன் போட்டுருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தான் டாக்டர் கொஞ்சம் நம்பிக்கையே வந்திருக்கு. நான் சரியாயிடுவேன்ல டாக்டர்? எனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு 6 months நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா சரியாகிறதுக்கு 80% சான்ஸ். வி ஹேவ் த பெஸ்ட் டீம் இந்த ஹாஸ்பிட்டல். ஸோ நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். சரி, ஓகே. ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுறா. நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்கம்மா. மருந்து எப்படியோ சாப்பிட்டாங்கன்னு இல்லாமல் ஒழுங்காக சாப்பிட்றாங்களான்னு கவனிச்சுக்கோங்க. இப்போது வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க, சரிங்களா? வெறும் வயிற்றில் இப்போ இன்னைக்கு காலைல 10 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கும் 10 மணிக்கே சாப்பிடுங்க. கரெக்ட் டைமிங்க்கு சாப்பிடுங்க. அப்புறம் 4 மாதம் சாப்பிட்டதுக்கப்புறம் 5ஆவது மாதம் எனக்கு சரியாயிடுச்சு போதும்னு விட்டுறாதீங்க. திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ 6 months கோர்ஸ்னால் 6 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்லன்னா இப்போ 6 months to 1 yearல திருப்பி மல்டிபிள் மைலோமா வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அப்போ திருப்பி ட்ரீட்மெண்ட், எக்ஸ்ரே இதெல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லாதது. ஸோ நீங்கள் ஒழுங்காக போட்டிங்கன்னா சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாம். சரியா? தேங்க்யூ டாக்டர், வரேன். ஒரு பேஷண்ட்கே ஏன் மேம் நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? 2-3 பேஷண்ட்ஸ் இந்த டைமில் நம்ம பார்த்துருக்கலாம்ல மேம்?
ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குன்னு தெரியும் போதே அவங்க மேலே ஹோப்லெஸ் ஆயிடுவாங்க, பயப்படுவாங்க, சரியாக மாத்திரை போட்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம தான் அவங்களுக்கு பேசி புரிய வைக்கணும். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ட்ரீட் பண்ணலாம், சைட் எஃபெக்ட்ஸ்க்கும் சேர்த்து ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதை கூட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ ரீச் ஆகுதுன்றது தான் முக்கியம். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்கிறேன். ஸ்டீராய்ட்ஸ்க்கும் ஆல்ரெடி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, நம்ம கொடுக்குற கேன்சர் ட்ரக்ஸ்க்கும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தானே மேம் வரும்? இங்கே வந்து நம்ம ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட்ஸை பார்க்கல, அதோட தெரப்பேட்டிக் யூஸை தான் பார்க்குறோம். கேன்சர் ட்ரக் கூட ஸ்டீராய்ட் சேர்த்து கொடுத்தோன்னா அதோட எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும், அதனால தான் கொடுக்குறோம். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். A widely learned man, if cannot communicate well, all his learning is a waste.